சென்னை மணலியில பள்ளம் தோண்டும் போது மீத்தேன் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கேஸ் கசிவு சம்பவத்தால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இது யாருக்கேனும் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? சென்னை மணலியில பள்ளம் தோண்டும் போது மீத்தேன் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கேஸ் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் இதை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். மீத்தேன் கேஸ் கசிவால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரும் நிலையில் உடனே ஊழியர்கள் ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். மணல் தண்ணீரை நிரப்பி கேஸ் கசிவை தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாயுமானவன், முழு விவரங்கள். சென்னை மணலியில பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது தனியார் இயற்கை எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டிருந்த நிலையில அதுல உடைப்பு ஏற்பட்டு மீத்தேன் வாயு வெளியேறியதால பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மணலி மண்டலம் 21வது வார்டு நெடுஞ்செழியன் சாலை இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு அனைத்து வசதியுடன் கூடிய நவீன பேருந்து நிலையம் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு திட்டமிடப்பட்டு 4.75 கோடி மதிப்பீட்டுல பணிகள் துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. சட்டமன்ற தேர்தல் காரணமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில கடந்த சில தினங்களாக மீண்டும் இந்த பணிகள் தொடங்கியது. இன்று காலை ஊழியர்கள் கட்டுமான பணிக்காக ராட்சச இயந்திரம் மூலமாக பள்ளம் தோண்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்து இந்த தனியார் நிறுவனத்தின் மீத்தேன் எரிவாயு குழாயில உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறியது. இதனை பார்த்ததும் ஊழியர்கள் இயந்திரத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாங்க. இது குறித்தான தகவல் அறிந்து தொடர்ந்து சம்பவ இடத்துல தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வரைந்து மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் தண்ணீரை பீச்சி அடித்து கேஸ் வெளியேறுவதை தடுக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனாலும் அழுத்தம் அதிகமாக இருந்ததால கேஸ் வெளியேறுவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் விரைந்து வந்து அந்த எரிவாயு செல்லக்கூடிய குழாயினுடைய வால்வை மூடி இருந்தாங்க. இதனால சிறிது நேரத்திற்கு பிறகாக அந்த எரிவாயு வெளியேறுவது என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மீஞ்சூர் அடுத்த கொண்டக்கரையில் இருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய பகுதிகளில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மீத்தேன் எரிவாயு குழாய் சரியான இடத்துல போடாமல் மாநகராட்சியின் இடத்துல குழாய் பதித்துள்ளதாகவும் இதனால கட்டுமான பணிகளின் போது வீதியில் போடப்பட்டிருந்த கேஸ் குழாயில பள்ளம் இருப்பது கேஸ் குழாய் இருப்பது தெரியாமல் பள்ளம் தோண்டியதால குழாயில உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தாங்க. ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த கன்னினைப்பூர் கிராமத்துல இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா வாயு வெளியேறி உயிரிழப்பும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து இந்த மீத்தேன் எரிவாயு வெளியான சம்பவம் என்பது இப்பகுதி மக்களிடையே அது அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நிலைமை என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு மெல்ல மெல்ல திரும்பி வரக்கூடிய சூழலையும் பார்க்க முடிந்தது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.